ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். ஓகேங்களா? ஓகே சொல்லுமாங்கோ. இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஃபன் என்னன்னா இட்லி இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. ஒயிட்டில் வெள்ளை துணி லைனிங் துணி வாங்கி வந்துட்டு போடணுமாகோ, அப்போ தான் ஈஸியாக வரும். ஆச்சா, புட்டே செய்கிற ரொம்ப நாளாச்சு புட்டு செஞ்சு. அப்புறம் நேற்று வச்ச சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி தாளிக்கல, ஆனால் சட்னி. சாஃப்டாக நல்லா வந்திருக்கா. எவ்வளோ பெருசாக எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். பஞ்சாட்டம் நம்சனா பஞ்சாட்டம்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லை, நல்லா வந்திருக்கு. சூப்பராக்குது. சட்னி போடு. காலையிலே பசி பசி. உங்கள் வீட்லேயும் என்ன டிஃபன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுருந்தா இருக்கிறோம். ஓகேங்களா? பாருங்க, சட்னி, சாம்பார், இட்லி. என்ன சுகம் தெரியுமா? எவ்வளோவே துட்டு கொடுத்தாலுமே வீட்டில் செஞ்சு நாம் ரசித்து சாப்பிட்றது ரொம்ப சுகம். என்ன போட்டு வந்துட்டான் கேட்டிங்களா? நான் மாவுக்கு ரேஷன் அரிசி, உளுத்தப்பருப்பு, அவலக்கி, ஹோட்டலில் கூட ரேட்டெல்லாம் ஏற்றிக்கிறாங்க. ஆனால் சாப்பிட போனால் புளிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் தினம் தான் ஆட்டுறாங்கன்றாங்க, ஆனால் புளிச்ச மாதிரி தான் இருக்குது. பஞ்சாட்டம் இருக்குன்ட்டு சாப்பாடு விஷயத்தில் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம். 85 ரூபா 90 ரூபா அரிசி ரேட்டு. ஒரு வேளை சாப்பாடுக்கு கைக்கு வந்தாலும் கூட சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? வேண்டாங்கன்னு விட்டுடுறாங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க.